குழந்தைங்க பற்றி இப்போ நான் அவேர்னஸ் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தைங்கள்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வந்துருக்கிறீங்க, உங்களை தான் மீட் பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? கொஞ்சம் ப்ளீஸ் கை மட்டும் உங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அவேர்னஸ் இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறப்ப கேட்டேன். முதல் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, எத்தனை குழந்தைங்க பைக் ஓட்டுவீங்கன்னு கேட்டேன். பைக் ஓட்டுவீங்கன்னு கேட்டோம்னா இங்கே இருந்த பாதி குழந்தைங்க கை தூக்குச்சு. எத்தனை பேருக்கு லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டால் எல்லா பிள்ளைங்களும் கையை கீழே போட்டுச்சு. ஆனால் அந்த குழந்தைங்க பொய் சொல்லலை, எல்லாருமே பைக் ஓட்டுறாங்க, அது உண்மைதான். அதனால அந்த குழந்தைங்க நான் பைக் ஓட்டணும். அந்த பைக்கு கொடுக்குற ஓனர் யாருன்னா இப்போ கை தூக்குனவங்கலாம், இப்போ கை தூக்குனீங்களா இந்த ஓனர்லாம், நீங்கள் தான் அந்த பைக்குக்கு ஓனர், ஸ்கூட்டிக்கு ஓனர். என்ன பண்ணுறீங்க? குழந்தைங்களுக்கு பைக்கு கொடுத்துறீங்க. பைக்கை கொடுத்து அது டியூஷன் போனாலும் சரி, பக்கத்தில் போய் ஒரு பொரியடலை வாங்கிட்டு வரனாலும் சரி, பைக்கை கொடுத்து விட்டுறீங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த குழந்தைங்களுக்கு தயவு செய்து இந்த டூ வீலர்ஸை கொடுக்காதீங்க. அந்த குழந்தைங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் பெற்ற குழந்தைங்க, அது உண்மையிலே அந்த குழந்தைய பெற்று வளர்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்த்து விட்டு நீங்கள் அதை எங்களை மாதிரி ஒரு பெரிய அதிகாரியாவோ அல்லது இந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்களாக வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க போய் தான் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கிறீங்க. அந்த குழந்தைங்களை அதை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி அதுக்கு ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி ஷூவை பாலிஷ் போட்டுலாம் அனுப்பிச்சி விடுறீங்க. ஆனால் இந்த பைக்கை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அதோட டேஞ்சரஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி காவல்துறையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தை அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அல்லது அங்கே போய் வேற ஏதாவது அசம்பாவிதம் பண்ணாலும் சரி, அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ அழுகுறாங்க, அந்த குழந்தைங்க எவ்வளோ அந்த அந்த விபத்தினால பாதிக்கப்படுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் டெய்லி அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் உங்களை மாதிரி கூட்டத்தை பார்த்தோன்னே, உங்கள் பேரண்ட்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு எப்படியா உங்களெல்லாம் பேசி ஆகணும். எங்களுக்கு வழக்கு போடுறது பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ தெரியும், இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஸ்கூல் பைக்கு கொடுத்தீங்கன்னா அதை பிடிங்கிட்டு பேரண்ட்ஸ் மேலே அது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணால் பேரண்ட்ஸ் மேலே தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அது தெரியும், பேப்பரில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் மேலே வழக்கு போடும். பேரண்ட்ஸ் அவங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக கூட இருப்பாங்க, அவங்க மேலே வழக்கு வந்து நாங்கள் அந்த வழக்கு போடுறது எங்களுக்கு ஈஸி. ஆனால் அந்த வழக்கு போடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் போய் எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவேர்னஸ் பண்ணும். ஏன்னு கேட்டால் வழக்கு அந்த அதோட இதை கிரியாசிட்டி உங்களுக்கு தெரியாது. ஒரு மாணவி ஒரு கல்லூரி மாணவன் மேலே எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னா அவங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, எந்த விதமான வேலையும் அவங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. காவல்துறையில் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இன்னைக்கு திண்டிவனத்திலேயோ ரோசனையிலையோ எனி ஸ்டேஷனில் ஒரு மாணவன் மேலேயோ மாணவி மீதியோ கல்லூரி மாணவன் மேலேயோ பள்ளி யார் மேலே எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆரை அழிக்கவே முடியாது. என்னோட மகன் மேலே போட்டால் கூட அதை அழிக்க முடியாது என்னால். ஆஸ் ஏ டிஎஸ்பி நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த எஃப்ஐஆரில் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் அந்த மாணவி கல்லூரியில் படிக்கிறவன் அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டு எடுத்த பள்ளி சான்றிதழ் வேஸ்ட்டு, அவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகி. அப்போ என்டையராக அவனால் அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கோ ஒரு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு மாவட்ட இதுக்கு போக முடியல, வெளிநாட்டுக்கோ போக முடியல. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ போய் எஃப்ஐஆரில் மாட்டிக்காத, படிக்கிற காலங்களில் நல்லா படித்து பெரிய அதிகாரியாக இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் போய் நீ அவேர்னஸ் பண்ணு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை பெற்றோர்கள் தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுட்டு, இன்னொன்று என்ன பண்ணுறீங்க, எல்லா குழந்தைங்க செல்ஃபோன், அந்த குழந்தைகிட்ட செல்ஃபோன்லாம் உங்கள் செல்லை கையில் கொடுத்துருக்கு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்றதை நீங்கள் பார்க்கறது கிடையாது. அந்த குழந்தைங்க எல்லா ஆப்பும் உங்களோட செல்லில் டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுக்கே தெரியாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாமே என்னென்ன அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுது, எல்லாத்தையும் பார்க்குது. யார் மிஸ்டு கால் கொடுத்தாலும் பேசுது, யார் ஓடிபி கேட்டாலும் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணுது. ஆனால் நீங்கள் அதை பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம், நம்மக்கிட்ட இருக்கிறது 1 2 இவ்வளோதான். இந்த 1 2 குழந்தைங்களே நம்ம கண்டிக்க முடியல. இப்போதைக்கு ஆசிரியர் மட்டும் சுத்தமாக கண்டிக்க முடியல. காவல்துறை
கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையும் விட்டுட்டோம், அவேர்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். அதனால இதனால பாதிக்கப்படுறது யாரு? ஆசிரியர் பெருமக்களோ காவல்துறையோ கிடையாது. உங்களோட குழந்தைங்க, உங்க குடும்பம், உங்களோட வாரிசு எல்லாமே அந்த இது சொசைட்டி அதுக்கப்புறம் பாதிக்கும். அதனால தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பைக்கு கொடுக்காதீங்க, செல்போன் நிறைய. ஏன்னா இந்த பிலோமினா ஸ்கூல்ல எல்லா குழந்தையும் பெண் குழந்தைங்க நல்ல படிப்பு 10th 12th நல்லா அச்சீவ் பண்ண நல்லா படிக்கிறாங்க. 90% மேலே அதில் பார்த்தா 90% மேலே அவங்க 90 மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த அவங்க 600 500ல 90% ஆஃப் மார்க் எடுத்துருக்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ஒரு அதிகாரியாக மாறலாம். நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்கே நான் படித்த பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாஜி நடுநிலை பள்ளின்னு சொல்லி ஒரு ஓட்ட பள்ளிக்கூடம், அது ஓடு போட்ட பள்ளிக்கூடம். அந்த ஓடு போட பள்ளிக்கூடத்தில் நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் அப்படியே என்னோட கல்லூரி படிப்பெல்லாம் படித்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சேர்வாகி இப்போ உங்கள் முன்னாடி டிஎஸ்பி நிற்கிறேன். அப்படின்னா உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க பள்ளிக்கூடத்தை பாருங்கள், ஏசி மாட்டிருக்கிறாங்க, எல்லாமே நல்ல பக்கா பில்டிங். இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கிறீங்க. அந்த குழந்தைங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தா உண்மையிலே அவங்களெல்லாம் நான் எனக்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தா நான் படிக்கிற காலத்தில் சீனிமால் டீச்சர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த டீச்சர் தான் எனக்கு ஞாபகத்தே இருப்பாங்க. அடிக்கடி அந்த டீச்சரை உண்மையிலே மதிக்க சொல்லுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம டீச்சர்ஸ் மேலே எதுவுமே குறை சொல்லுவோம். அவங்க உங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க, எழுதி அனுப்புகிறாங்க, இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் கவனிங்கன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத விட குழந்தைங்க அவங்ககிட்ட அதிக நேரம் இருக்கிறாங்க. பகல் நேரம் பூரா அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸை மீட் பண்ணுங்க. டீச்சர்ஸ்கிட்ட உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நிறைய குழந்தைங்க திண்டிவனத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், நான் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை பார்த்தேன். தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பியாக இருந்தேன். இந்த ஸ்டெர்லைட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு 13 பேரை சுட்டு கொண்டதுக்கப்புறம் நான் அங்கே டிஎஸ்பியாக போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸ், இந்த சிஸ்டர்ஸோட இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அங்கே எல்லாமே சர்ச்சஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே அங்கே எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃபாதர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே டெடிக்கேட்டட். நம்ம நினைக்கிறோம் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானதுன்றது எந்த பேரண்ட்ஸ் யோசிக்கிறது. அவங்க வாங்குற சம்பளம் கொண்டு நம்மளோட பிள்ளைகளுக்காக இந்த கட்டிட வளர்ச்சிக்காக கொடுத்து அவங்க எங்கேயுமே இப்போ இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்க. அன்னை தெரசா மாதிரி அதான் நான் சொல்லிட்டேன். அது அந்த டீச்சர்ஸை, அவங்களோட அந்த சிஸ்டர்ஸை நம்ம குழந்தைகளை மதிக்க கற்றுக் சொல்லணும். அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்களும் அதோட கொஞ்சம் ஒன்றிணைந்து போனீங்க. பெண் குழந்தைகளை கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ கண்டிப்பாக வரும். சிஸ்டர் வாதிச்சிட்டாங்க, இங்கேருந்து டாக்டர்ஸ் வர போகிறாங்க, இன்ஜினியர்ஸ் வர போகிறாங்க, ஐடி கம்பெனிக்கு போக போகிறாங்க. யாரும் போலீஸ் ஆஃபீஸர் ஆவாங்கன்னு அவங்க சொல்லவே. அவங்க கூட பார்த்துக்கிட்டே இருந்தேன். சிஸ்டர்ஸ் என்னை ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் டாக்டர் ஆக போகிறாங்க, எல்லாருமே டாக்டர் ஆகிட்டு அப்புறம் யாரும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம். இது யாரும் நாட்டை திருத்தலாம். எல்லா போலீஸும் மோசம் இல்லையா? எல்லா போலீஸுமே மோசமானவங்க கிடையாது. ஒரு சில பேர் என்னவே பைத்தியக்காரியம் ஒரு ஸ்கூலில் காலேஜில் நான் சொன்ன மாதிரி போய் என் தொண்டனை விட்டு வழக்கு போடுறத விட்டுட்டு இப்படி பேசிட்டே எல்லா போலீஸும் இதாக இருக்காரு. அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம். இப்போ நீங்கள் இங்கே வந்துருக்கிறது கூட உங்கள் குழந்தைங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ண தான் அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த கேர் உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறதுல பைக் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு செல்ஃபோன் கொடுக்காதீங்க. செல்ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேர்ள் மிஸ்ஸிங் தான், உங்கள் பாய் மிஸ்ஸிங் தான். போலீஸ் ஸ்டேஷன் அலைவீங்க. செல்ஃபோனில் அது என்ன பண்ணுதுன்றத நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலேருந்து என்கிட்ட டெய்லி வருவாங்க. காவல் நிலையத்துக்கு போனால் உன் பிள்ளை நீ ஒழுங்காக வளர்க்கல, வெளியே போ அப்படிமா. அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வர்றாங்க டிஎஸ்பி ஆஃபீஸ். அங்கே பார்த்து கேட்டால் பரிதாபமாக உட்கார வச்சு கேட்டால் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் பண்ண தப்பு தான். அந்த குழந்தைங்க மேலே தப்பே கிடையாது. பெண் குழந்தைங்களை 17 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் தடம் மாறக்கூடிய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க தடம் மாறும் ஈஸியாக. பசங்களும் அதே மாதிரி தான். அந்த 17 to 24 இந்த ஏஜ் தான். இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு டிகிரி கல்லூரியை முடிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்டவனே நினைச்சாலும் அவங்கள மாற்ற முடியும். 24க்கு அப்புறம் அவங்க ஒரு இதாயிடுவாங்க,
நம்ம படிக்கணும், நம்ம படிச்சிட்டோம், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வீட்டில் பார்க்குற ஒரு மணமகன் மணமகளை முடிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதனால அந்த ஏஜுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை நீங்க என்ன பண்ணுதுன்றதை பாருங்க. சப்போஸ் உங்களால பண்ண முடியல அப்படின்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம் வச்சிருக்கோம், அங்க போங்க. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, சிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் இதெல்லாம் நாங்க அவேர்னஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஏன்னா இந்த குழந்தைங்க என்னன்னா அந்த சும்மா அந்த மின்மினி பூச்சி மாதிரி இந்த இதுல போய் லைட் பார்த்தோம்னா எவனா ஒரு கடை ஒரு இந்த ஓசியில வாங்கின சட்டையும் ஓசியில வாங்கின பைக்கையும் வந்து இங்க வந்து நின்றுக்கிட்டு ஒரு பங்கு வச்சுட்டு என்னன்னா அந்த பிள்ளைங்க அவன் தான் ஹீரோவா பாக்குதுங்க. பசங்க பொண்ணு குழந்தைங்க அதே மாதிரி பசங்களை என்ன பண்றான், இந்த குழந்தை தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இதனாலதான் நிறைய மிஸ்ஸிங்க. நான் வேற மாவட்டத்தில் வேலை பார்த்த இதை விட திண்டிவனத்துல கேர்ள் மிஸ்ஸிங், உமன் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் நிறைய நடக்குது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரக் யூஸ் பண்றாங்க இந்த ஊர்ல. ஏன்னு கேட்டா பக்கத்துல பாண்டிச்சேரி, அந்த பக்கம் பெங்களூர், இந்த 2 மாநிலத்தில இருந்து என்ன ஆகுது, எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோ சப்ளை. பாண்டிச்சேரியில அவனுக்கே சொல்றான், கல்லூரி மாணவரே சொல்றான், டே மாப்பிள்ளை தமிழ்நாடுறா வாடா பாண்டிச்சேரி போகும்டான்றான். ஏன்னு கேட்டா அங்க எல்லாமே அவனுக்கு ஈஸியா கிடைக்குது, ஈஸியா வாங்கிட்டு வரான், எல்லாம் மலிவான விலைக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம குழந்தைங்க அதில் போய் மாட்டிக்க கூடாது. பேரண்ட்ஸ் எல்லாமே நான் பேசுறத சீரியஸா கேட்டுட்டு இருக்கிறீங்க, நடக்கிற உண்மையை தான் சொல்றேன். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சொன்னா கேட்க மாட்டீங்க, நான் சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஏன்னு கேட்டா இங்க இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட நான் வந்து 6 மாதங்கள்ல 347 சாராய வழக்குகள் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் 6 மாதங்கள்ல. அப்ப அவ்வளவு பேருக்கு சாராயம் விற்கிறான், அவ்வளவு பேர் பாட்டில் விற்கிறான், பாண்டிச்சேரி பாட்டில், தமிழ்நாடு எல்லாம் விற்கிறான். எல்லாம் வித்து இல்லீகலா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இது நடக்குது. அப்ப அதுல பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவரும் பள்ளி மாணவரும் தான் பாதிக்கப்படுறான். நிறைய இன்ஜெக்ஷன் போடுறோம். நான் கூட போன வட்டம் வர்றப்ப சொல்லிட்டு போனேன், இந்த ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், நம்ம அதுக்கு முன்னாடி அலர்ட்டா இருக்கணும். ஏன்னு கேட்டா நிறைய போதை வஸ்துகள் அவன் வந்து கலாட்டெல்லாம் பண்ணுவான். எல்லாம் போதை போட்டா தண்ணியை போட்டு ஆடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி சேட்டை பண்ற போதைகளும் இருக்குது. அமைதியா இருக்கும், எந்த சேட்டையும் பண்ண மாட்டான். ஸ்கூல்ல அந்த ஒரு கூல் லீஃப்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன பஞ்சு மட்டா தலைவாணி மாதிரி இருக்கும், இத்தினூண்டு இருக்கும். அதை நாக்குக்குள்ள வச்சுட்டு வந்து கிளாஸ்ல உட்கார்ந்தான் அப்படின்னா டீச்சரே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான போதைகள்லாம் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவரா இருங்க, டீச்சர்ஸ் அவரா இருக்காங்க, ஆல்ரெடி அவர் பண்ணிட்டவங்க எல்லாம். அதனால இந்த பள்ளியில படித்த மாணவிகள் அனைவரும் என்னை போன்றோ எனக்கு மேல கலெக்டராவோ ஐபிஎஸ் ஆபீசராவோ ஆகி, அதாவது சிஸ்டர் சொன்ன மாதிரி டாக்டர்ஸாவோ இன்ஜினியராவோ ஆகி உங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட பக்கத்திலே நிற்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த பேச்சை கேட்ட அமைதியாக கேட்ட அனைத்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவங்க பேச்சு போட்டி எல்லாம் நடத்தி அங்க வந்து எல்லா ஸ்கூல் குழந்தைங்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல பிளவினா ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஒன் ஆஃப் தி ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பண்ணின பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து எஸ்பி கையால அவார்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ எஸ்பி சார் போட்ட சர்டிபிகேட், எஸ்பி சார் சைன் பண்ண சர்டிபிகேட் பிரின்சிபல் அவர்களுக்கு இதை கொடுக்குறேன். எஸ்பி சார்பாக நான் வழங்குகிறேன். தேங்க்யூ. அவர்கள் எம் இல்லத்திலே